என் நம்பிக்கை சரியா தான் இருந்திருக்கு. அதான் இப்ப 3 பேரும் எல்லா பிரச்சனையும் மீறி இங்க வந்து நிக்கிறோம். ம், நல்லபடியா வந்துட்டோம். நான் ஒரு அப்பாவா சரியா இருப்பேன்னு நம்பின உங்க நம்பிக்கைக்கு வேணா நான் பெருமைப்படலாம். பட் நீங்க இல்லாம எனக்கு லைஃப்ல வேற எதுவுமே இல்லைங்க. அத நீங்க யோசிக்க வேணாம். எனக்கு ஒண்ணு மட்டும் கேட்கணும் முத்தழகு. நீங்க என்ன இப்போ முழுசா மன்னிச்சிட்டீங்களா? இல்ல பாவம்னு என் ஹெல்த்துக்காக வீட்டுக்குள்ள கூப்பிட்டீங்களா? ஆ, எனக்கு அது மட்டும் புரிய வைங்க. ஆமா இல்ல எதுனாலும் நான் முழு மனசோட ஏத்துக்கிறேங்க. என் மேல உங்க அன்பு குறையல. கோவத்தை விட அன்பு அக்கறையும் முன்ன விட அதிகமாவே இருக்கு. ம், அத நான் பார்த்துட்டேன். பட் உங்க வருத்தத்தை நான் சரி பண்ணலைங்க. இந்த ஆக்சிடென்ட் நம்மள தற்காலிகமா இணைச்சிருக்கா இல்ல நிரந்தரமா இந்த சந்தோஷம் நிலைக்குமா? சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க என்ன உள்ள கூப்பிட்டப்போ மொத்தமா என்ன நீங்க மன்னிச்சிட்டீங்கன்னு தாங்க நான் நினைச்சேன். நான் அதே பழைய பூமிநாதனா தான் இருக்கேன். நீங்க நாம் இனிமே நம்ம பழைய வாழ்க்கைக்கு திரும்புவோமா? அன்பு எல்லா பாவங்களையும் பரிசுத்தமாக்கும்னு சூசன சொல்லுவாரு. நான் தப்பு பண்ணலன்னு நினைச்சு கேட்கிறேன். உங்க அன்பு அக்கறையும் என் மேல விழுந்த பழிய மன்னிக்குதா? உண்மையா நான் இந்த நிமிஷத்தை அப்படியே கண்டினியூ பண்ண பேராசப்படுறேனா? சொல்லுங்க முத்தழகு, எனக்கு தெரியணும் ப்ளீஸ். சூட ஆறிடுச்சுங்க. சுட வச்சு கொண்டு வரேன். நீங்க படுத்துக்கோங்க. டாக்டர் ஓய்வெடுக்க சொல்லிருக்காக. நான் வரேன்.